நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் என்னிடத்தில் பலதரப்பட்ட தொலைக்காட்சியை பார்த்து 6 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பல பேருடைய ஜாதகத்தை அனுப்பி மலேசியாவிலிருந்து தொடர்பு கொண்டு பார்ப்பதுண்டு. இடையிலே கருவூல அலுவலகத்திற்கு ஒரு 3-4 முறை என்னிடத்தில் நேரடியாகவும் பார்த்த பரிச்சயம் உண்டு. அவருடைய ஜாதகத்தினுடைய கிரகத்தினுடைய அடைவு, அதற்கு முன்னால் இவருக்கு திருமணமாகி 2 மழலை செல்வங்கள் இருக்கிறது. 7ஆம் பாவம் கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் குரு இருந்தால் களத்திர தோஷம், அதாவது இருதார தோஷத்தை அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு என்று அன்றைய தினத்திலிருந்து பார்த்த தருணத்திலிருந்து சொல்லுவேன். காலங்கள் மாறும் பொழுது, காட்சிகள் மாறும் பொழுது ஏதாவது ஒரு வள்ளுகுருகளும் பருந்துகளும் உள்ள வர்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில வரும். உனக்கு 8 குடைகள் 10ஆம் இடத்திலே வலிமை பெற்றிருந்திருக்கிறது. போகஸ்தானத்திலே சூரியனும் சந்திரன் அமரப்பட்டிருக்கிறது. அப்போ கவனமாக இருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறேன். அதே போன்று அவருடைய மனைவி அலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கிறார். அந்த மனைவியும் அந்த கான்ஃபரன்ஸ் மூலமா அமர்ந்து ஜாதகம் பார்க்கிறார். எனக்கு மனைவிதான் அவர்கள் பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியல. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெண் ஊடுருவிட்டா, நான் அவ்வளவுதான் 2வது மனமா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிற அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த முதலாவதாக கிரக அடைவை சொல்லுகிறேன். 3/12/1975 பிறந்தவர். மலேசியாவில் 3:25 AM. பிறப்பு ஜாதகத்திலே அவர் பிறந்தது கன்னியா லக்னம். ராசி பாருங்கள், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம், கடைப்பகுதி பாதத்திலே பிறந்தவர். 4 வருடம் 6 மாதம் 4 நாட்கள் இருப்பு இருந்தது. அதன் பிறகு அவருக்கு சனி திசை முடிஞ்சு, புதன் முடிந்து, கேது முடிந்து, சுக்கிரனும் முடிந்து, இப்பொழுது சூரிய திசையிலே பிரசன்ட்ல ராகு புத்தி. 2026 6வது மாதம் முடியும் வரையிலே ராகு புத்தி. அலைபேசியில தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர் பிறந்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறுகிறது. ராகு பின்னி பிணைந்து துலாம் அணையிலே. 3ஆம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் அமர்ந்தது மட்டுமில்லாமல் புதனும் அதே ஸ்தானத்திலே. 9ஆம் இடத்திலே கேது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல குரு. அந்தணன் தனித்து அமர்ந்தால் அவகீர்த்தி மெத்த உண்டு என்று சொல்வதை போல குரு தனித்து. 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகிறான். 8ஆம் பாவத்திலே கேது. இதுதான் கிரகத்தினுடைய அடைவு. ஒரு கேந்திராதிபதி மருகேந்திரம் ஏறினாலே தோஷம். களத்திர ஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்று வெளுத்திருந்தாலே தாரதோஷம் கட்டி வாழ வேண்டும் என்பது விதிப்பேன். அவர் ஜாதகத்திலே கால புருஷனுக்கு 7இல் சுக்கிரன் ராகுவோட, அது லக்னத்திற்கு 2ஆம் பாவத்திலே சுக்கிரன். கால புருஷம் என்றாலே மேசம் அல்லவா? மேசத்திற்கு 7இல் சுக்கிரன் இருந்தால் அடுத்த பெண் ஊடுருவ வேண்டும் என்பது விதிப்பயன். அவர் ஜாதகத்திலே இந்த சுக்கிரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் சாரத்திலே. வாழ்க்கை இழந்த பெண்ணோடு, வாழ்க்கை அருந்த பெண்ணோடு மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கன்னியா லக்னத்துக்கு விதி. போகஸ்தானத்திலே போகத்திற்கு 3ஆம் இடத்தை கை வைத்தாலே 3ஆம் இடத்திற்கு பாதக பாக்கியாதிபதியா அந்த சந்திரன் போகத்திலே நீச்சம் பெறுகிறான். அந்த அடிப்படையில் சொன்னதை போல காணொலி, அதாவது கான்பரன்ஸ் மூலமா அவங்களுடைய மனைவியும் அருகாமல் அமர்த்தி, எனக்கு மனைவி இருப்பார் என்று தெரியாது, அவருடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கிறான். ஐயா, நீங்க சொன்னது மாதிரியே ஒரு பெண்ணு, வாழ்க்கை இழந்த பெண்ணு, 1 வயசு குழந்தையோட கணவன் இழந்துட்டா. என்னிடத்துல அந்த பெண்ணுக்கும் எனக்கும் சிநேகிதம் ஏற்பட்டது. இப்பொழுது நான் அவளை திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லீர்கள் என்று கேட்ட பொழுது, கன்னியா லக்னத்திற்கு வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை அருந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்பது இந்த ஜாதகத்தினுடைய நியதி. எல்லா கன்னியா லக்னர்களுக்கும் அப்படி கிடையாது. குரு கேந்திராதிபத்திய தோஷத்துல இருக்கிறான். மனைவி இருக்கும்போது வேறொரு பெண்ணோட சகவாசம் ஏற்படும் என்று சொன்னீர்களே, அதே போன்று ஏற்பட்டிருக்கிறது. நான் அந்த பெண்ணை இன்னும் ஒரு 3 மாதத்திலேயோ 6 மாதத்திலேயோ திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லி, நான் விதிப்பயன், விதி வெளியது மதி சிறியது என்று சொல்லுவதை போல இருங்க, என் மனைவி பேசுறாங்கன்னு சொல்லி போனை டக்குன்னு கொடுக்குறாரு. அப்படியே எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி அப்செட் ஆகுறேன். என்னப்பா சொல்றேன், உன் மனைவியா? என் மனைவிதான் இவ்வளவு தானே கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, மனைவி கிட்ட சொல்றேன் கொடுங்க. அது என்னம்மா சொல்றீங்க, உங்க கணவர் இப்படி சொல்றாரே, உங்களுக்கும் தெரிந்து ஐயா, அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையில என் கணவன் விட்டு போற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. என் கணவர் கடந்த ஒரு வருஷமாவே என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிரு, நான் அப்பதான் நான் வாழுவேன், இல்லைன்னா நான் பிழைக்க மாட்டேன், ரொம்ப மனசுக்கு வியாகுலமா சொல்றாரு. அதனால அவருடைய ஆசைய நம்ம பூர்த்தி பண்ணி வைக்கணும் தாயான்னு சொல்லிட்டு, என்னம்மா நீயே ஒத்துக்கிறியாம என்ன சார் பண்றது, என் கணவனை விட்டுட்டு அவராவது ஒரு சந்தோஷமா இருக்கட்டும். பாத்தீங்களா, இந்த மனைவியே நானே பெண் கேட்டு அந்த வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். அந்த பெண்ணுக்கும் என்னுடைய வீட்டுக்காரருக்கும் இப்போ இடையில நீங்க தான் சொல்லுவீங்களே கள்ளக்காதல் அந்த மாதிரி ஊடுருவிடுச்சு. அவரும் ஒரு அப்செட்டாவே இருக்கிறார். நானே அந்த பெண்ணுக்கு போய் மனம் முடிக்கிறதுக்கு அவன் தாய் தகப்பட்டு கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மனைவியே தன் கணவனுக்கு பெண் பார்க்கிற ஜாதகம் பாருங்களேன். அப்போ இது எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், கன்னியாலகணத்திற்கு உபயலகணத்திற்கு ஒரு கேந்திராதிபதி குரு நாலேபத்தில் தனித்து அமரவே கூடாது. அப்ப முதல் தாரம் அவர்களுக்கு வீழ்ச்சி அடைகிறது. அப்ப மனைவியை ஒத்து போய் மீண்டும் திருமணத்துக்கு நானே பெண் கேட்கிறேன், என் கணவனுடைய அபிலாசைகளை நிறைவேற்றணும், என் மனைவினுடைய நான் இவரை விட்டுட்டு போக மாட்டேன், நான் ஒதுங்கிக்கிறேன், அவங்க வாழ்க்கை என் கணவன் சந்தோஷமா இருந்தா போதும். மனைவி பாருங்கள் யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு கிடைக்கும். அதனாலதான் கண்ணோட்டமா பார்க்கும் பொழுது முன்னோட்டமா தெரியும் என்பதை. கன்னியாலகணத்திற்கு 3 சந்திரன் அமர்ந்தால், இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் 11 கூடிய போகத்தில் அமர்ந்தால் இளையதாரம் வந்தே ஆக வேண்டும் என்பது விதிப்பயன். இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு டெக்ஸ்டைல்ஸுக்கு போகும் பொழுது ஒரு அன்பர், ஒரு பெரிய ஜோசியரப்பா விட்டு ஜோதிட ஜாதகத்தை கூட அவர் கிட்டத்தட்ட வயது பாருங்கள் 72 வயது அவருக்கு. அவர் உடனே கட்டத்தை பாருங்க, என்னப்பா கன்னியாலகணமா 3 சந்திரனா, உனக்கு அடுத்தவனுடைய மனைவியை கைப்பாவையாக வர வேண்டும் அப்படியே அப்செட் ஆயிரா. ஒரு டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறாரு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ், அப்படியே அப்செட் ஆகி பாத்தீங்களா எங்க பரணி பாகவத் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் அடிச்சாரு, நீயும் தான் அங்க பாக்குற இங்க பாக்குற. என்ன சார் ஒரு கட்டத்தை அப்படி பார்த்த உடனே சொல்லிட்டீங்கன்னா, போகம் தரிக்கும் ஸ்தானத்தில் போகஸ்தானத்தில் இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் கொள்ளும் மாரக பாதக லாபாதிபதி அங்கு அமர்ந்திருக்கிறான் என்றால் பாதகமான முறையில் உனக்கு காம இச்சை புரிய வேண்டும் சபாஸ் அப்படின்றான். அன்றைய காலத்தில் சொன்னதை போலவே என்னுடைய ஜோதிடத்துறையில் 45 ஆண்டுகள் அனுபவம் என்பர்களே. அந்த அடிப்படையில தான் கண்ணோட்டமா பார்க்கும் பொழுது முன்னோட்டமா தெரியும் என்பது சொல்ற 9 பொருத்தம் அந்த 10 பொருத்தம் பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்க்கை அமைச்சு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு ஜாதத்தை பார்க்கும் பொழுது போகஸ்தானம் எப்படி இருக்கிறது, 5ஆம் இடம் கௌரவஸ்தானம் எப்படி இருக்கிறது, முதல் தாரம் எப்படி இருக்கிறது, 2ஆம் தாரமாக வரக்கூடிய 11ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் எப்படி இருக்கிறது, அல்லது கள்ளக்காதல் வரக்கூடிய ஸ்தானம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து அமைக்காமல் 9 பொருத்தம் இருக்குங்க, 10 பொருத்தம் இருக்குங்க, 11 பொருத்தம் இருக்குங்க, எனக்கு என் பிள்ளைக்கு ராகு கேது இருக்குதுங்க, உன் பையனுக்கு ராகு கேது இருக்கான்னு இப்படியே பார்த்து 9 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி விவாகரத்துக்கு அடையக்கூடியவர்கள் ஏராளமான பேர்களை அனுதினம் பார்க்கிற அன்பர்களே. அதனால் கண்ணோட்டமா பார்க்கும்போது உங்க மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் பார்க்கும் பொழுது, திருமண பத்திரத்தை அமைக்கும் பொழுது என்னிடத்தில் வந்தாலும் சரி, என்னை விட திறமையான ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நகரத்திலும் குக்கிரகத்திலும் இருக்கிற அவரிடத்துல போய் அணுகி இந்த ஜாதத்துக்கு எப்படி மேட்ச் பண்ணணுங்கிறது 3ஆம் இடம் தாம்பத்தியமும், 7ஆம் இடம் கணவன் மனைவி அந்யோன்யம், 5ஆம் இடம் கௌரவ புத்திரத்தான், இதெல்லாம் பார்க்க தெரியாத அரைகுறையான அறிவினி ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவரிடத்துல போய் மாட்டாம நல்ல முறையறிந்து 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கறவங்க ஜாதகம் பார்க்கறதே சுத்தம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் நாம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.